நிகிதா, கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 41 பேருக்கு அண்மையில் அரசு வேலை வழங்குவதற்கான ஆணையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். இதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சாதாரண பணி வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தெரிவித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை அந்த அரசு வேலை வழங்கியதற்கான அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் 41 பேர் உயிரிழந்தனர். அந்த உயிரிழந்த குடும்பத்தினருக்கு முதலமைச்சராக தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணியை பல்வேறு துறைகளில் வழங்கி உத்தரவிட்டார். இளநிலை உதவியாளர் மற்றும் காவலாளி, இது தவிர இளநிலை எழுத்தர் உள்ளிட்ட பல்வேறு பதவி இடங்களுக்கு அந்தந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் கல்வி தகுதிக்கு ஏற்ப அந்த பணி உத்தரவு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த பணி உத்தரவு வழங்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அவர்கள் தரப்பு மனுவையும் விளக்க மனுவையும் தாக்கல் செய்ய வேண்டும் என கோரியிருந்தது. அதன்படி இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவில் அரசு வேலை வழங்குவது அரசின் கொள்கை என்றும் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் தெரிவித்தது. இந்த வழக்கை இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கரூர் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்கான அந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது. நாள்தோறும் சாலை விபத்துகளில் பலர் உயிரிழக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அரசு வேலையை வழங்க இயலுமா? சாலைகளை பராமரித்து வருவது தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மத்திய அரசின் நெடுஞ்சாலைத்துறை ஆகியவை சாலைகளை பராமரித்து வருகிறது. ஆனால் நாடு முழுவதும் சாலை விபத்துகளில் ஒவ்வொரு நாளும் பலர் உயிரிழந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அரசு பணி வழங்குவது ஏற்றுக்கொள்ள இயலுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதனால் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு சாதாரண பணிதான் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்பில் கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி தமிழக அரசு உதவலாம் என்றும் எந்த பணியும் சாதாரண பணி அல்ல, அரசு ஒரு குடும்பத்தினருக்கு உதவுவதற்காக அரசு வேலையை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்த நீதிபதிகள் தெரிவித்த உத்தரவில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அரசு வேலையை ரத்து செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதற்கான அரசு பணி வழங்கியதற்கான அரசாணையையும் ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கரூரில் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணியை முதலமைச்சர் விஜய் கரூருக்கே நேரடியாக சென்று அந்த குடும்பத்தினருக்கு 33 பேருக்கு நேரடியாக அந்த அரசு பணிக்கான பணி நியமன ஆணை கரூர் அரசு நிகழ்ச்சியிலேயே வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சிவகாசி வெடி விபத்தில் ஒவ்வொரு மாதமும் உயிரிழக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு பணி வழங்குவீர்களா? சாலைகளில் நாள்தோறும் விபத்துகள் நடைபெறுகிறது, அவர்களுக்கு அரசு பணி வழங்குவீர்களா என்ற கேள்விகளையும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எழுப்பியிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான அரசாணையை ரத்து செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவர்களை சுயதொழில் முனைவோராக நீங்கள் மாற்றலாம், திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கலாம், சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கலாம், அவர்களை தொழில் முனைவோராக உருவாக்கலாம், பல தொழில்நுட்ப பயிற்சிகளை அந்த குடும்பத்தினருக்கு வழங்கி அந்த வருமானத்தையோ அந்த குடும்பத்தினருக்கான பாதுகாப்பையோ உறுதி செய்யலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவமாகவும் மிகப்பெரிய அரசியல் நிகழ்வாகவும் ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி தொடங்கப்பட்ட பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு. அது போன்ற ஒரு அசாதாரண நிகழ்வில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினருக்கு அந்த கட்சியின் சார்பாக ஆட்சியை கைப்பற்றியவுடன் அவர்களுக்கு பணி நியமன ஆணை அரசு வேலை வழங்கப்பட்டது.
அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. தொடரப்பட்ட வழக்கில் இருதரப்பு வாதங்கள், அரசு தரப்பு வாதங்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிசி தரப்பு வாதங்கள் மற்றும் பாதிக்கப்பட்டோர் தரப்பு வாதங்கள் உள்ளிட்ட அனைத்து வாதங்களையும் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசாணையை, அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு வேலையை ரத்து செய்து அந்த அரசாணையையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது.